கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டு விதமான நியாய தீர்ப்புகளை தேவன் வைத்திருக்கிறார். முதல் நியாய தீர்ப்பு என்பது பரலோகத்தில் வைத்து நடக்கும். அது பரிசுத்தவான்களுக்கான நியாய தீர்ப்பு. இன்னொரு நியாய தீர்ப்பு என்பது உலகத்தின் கடைசி நாளில் நடக்கக்கூடிய துன்மார்க்கர்களுக்கான நியாய தீர்ப்பு ஆகும். முதலில் பரலோகத்தில் நடக்கப் போகிற பரிசுத்தவான்களுக்கான நியாய தீர்ப்பை குறித்து பார்ப்போம். இந்த நியாய தீர்ப்பானது இயேசுவின் ரகசிய வருகை நடந்தவுடன் நடக்கும். முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது தண்டனைக்குரிய தீர்ப்பு கிடையாது. யாரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள். இது பரிசுத்தவான்களுக்கு இயேசு கொடுக்க போகிற பலன் அளிக்கிற தீர்ப்பு ஆகும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு கூறுகிறார். இயேசுவின் ரகசிய வருகையின் போது தமது பரிசுத்தவான்களுக்கு பலன் அளிப்பதற்காக இயேசு வருவார். ஆனால் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது துன்மார்க்கர்களை நியாயம் தீர்ப்பதற்காக இயேசு வருவார். பரலோகத்தில் நடக்கப் போகிற நியாய தீர்ப்பின் போது பரிசுத்தவான்கள் யாருக்கும் தண்டனை கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் நாம் கர்த்தருக்குள் செய்த கிரியைகளுக்காக நமக்கு பலன் அளிக்கப்படும். அநேகர் நினைப்பது போல் பரலோகத்தில் எல்லோருமே ஒரே இடத்தில் தான் இருப்போம் என்றும் எல்லோருமே சமம்தான் என்றும் கூறுவார்கள். இது உண்மை கிடையாது. தேவன் யாருக்கும் அநியாயம் செய்கிறவர் அல்ல. இரத்த சாட்சியாய் மரித்தவனுக்கும் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்தவனுக்கும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதால் மட்டுமே பரலோகத்திற்கு போகிறவனுக்கும் பரலோகத்தில் ஒரே இடம்தான், ஒரே மகிமைதான், இவர்கள் எல்லோருமே சமம்தான் என்று எப்படி தேவன் தீர்ப்பு கொடுப்பார்? இயேசுவுக்காக பெரும் பாடுபட்டு சுவிசேஷம் அறிவித்த பவுலுக்கும் சிலுவையில் கடைசி நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிய கள்ளனுக்கும் பரலோகத்தில் ஒரே இடம்தான் என்று தேவன் எப்படி நியாயம் செய்வார்? அங்கே எல்லோருமே சந்தோஷமாக இருப்பார்கள். யாருக்குமே துக்கம் கிடையாது. போட்டி, பொறாமை, தாழ்வு மனப்பான்மைகள் கிடையாது. ஆனால் நாம் பூமியில் இருக்கும்போது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் எப்படி வாழ்ந்தோமோ அதற்கு தக்க பலனைத்தான் இயேசு பரலோகத்தில் நமக்கு தருவார். பரலோகத்திலும் பெரியவன் எனப்படுபவனும் இருப்பான், சிறியவன் எனப்படுபவனும் இருப்பான். ஆனால் பொறாமையோ அடக்குமுறையோ எதுவும் அங்கு இருக்காது. இதை குறித்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் என்று தெளிவாக இயேசு கூறுகிறார். எனவே பரலோகத்திலும் பெரியவர்களாக இருப்பவர்களும் உண்டு, சிறியவர்களாக இருக்கிறவர்களும் உண்டு. பரலோகத்திற்கு போன பிறகு பல சுவாரஸ்யமான தகவல்கள், அங்கே காட்சிகள் நமக்கு அங்கே காத்திருக்கும். நாம் எதிர்பாராத நபர்கள் மிக மேன்மையான இடங்களிலும் மிக பெரியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் நாம் எதிர்பார்த்த நபர்கள் அங்கே மிக சிறியவர்களாக எப்படியோ தப்பித்து பரலோகத்திற்கு வந்துவிட்டோம் என்கிற நிலைமையில் இருப்பார்கள். பரலோகத்தில் அநேக இடங்கள் இருக்கின்றன, பல மேன்மையான இடங்களும் இருக்கின்றன. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். அவர் பூமியில் ஒரு சபையின் போதகராக இருந்தவர். அவருடைய சபை மக்களை சத்தியத்தில் நடத்தியிருக்கலாம். அந்த உபதேசத்தை கேட்டு சபை மக்கள் சத்தியத்தில் நடக்கலாம். ஆனால் சத்தியத்தை போதித்த அந்த போதகர் அந்த சத்தியத்தை தான் கை கொள்ளாவிட்டால் பரலோகத்தில் அந்த போதகர் மிகவும் சிறியவராக இருப்பார். போதகர்னோடனே பாஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா ஊழியக்காரங்களையும் சேர்த்து தான் இந்த வசனம். ஆனால் அவரால் நடத்தப்பட்ட சபை விசுவாசி அவரை விடவும் பெரியவனாக பரலோகத்தில் இருக்கலாம். எப்படி இருக்கும் பாருங்க. பரலோகத்தில் நமக்கு எல்லோரையுமே யார் யார் என்று நன்றாக அடையாளம் தெரியும். ஆனால் யாருக்கும் கசப்பு, வெறுப்பு, ஆதங்கம் எதுவுமே இருக்காது. நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேன்மையாகவே கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய விசுவாசம், நற்கிரியைகள், இயேசுவின் மீதுள்ள அன்பு, பரிசுத்தம்,
நாம் அவருக்காக பட்ட பிரயாசங்கள், அர்ப்பணிப்புகள், ஊழியங்கள், இன்னும் பல காரணங்களின் அடிப்படையில்தான் கர்த்தர் நமக்கு பலன்களை அங்கே தருவார். எனவே பரலோகத்தில் நடக்கும் நியாய தீர்ப்பில் யாருக்கும் தண்டனை கிடையாது. அது தண்டனைக்குரிய தீர்ப்பு அல்ல. வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வெற்றி பெற்ற உடனே இன்னைக்குள்ள வெற்றி இல்லை, இது நித்தியத்துக்குள்ள வெற்றியை பற்றி நம்ம பேசுகிறோம். வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பலன் அளிக்கிற தீர்ப்பு ஆகும். யாருக்கும் எந்த கஷ்டமோ மனஸ்தாபமோ அங்கே இருக்காது. காரணம், அவரவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாகத்தான் இயேசு கொடுப்பார். அவரவர் நிலையில் எல்லோருக்குமே அது ஆச்சரியமாகத்தான் இருக்குமே தவிர ஏமாற்றமாக யாருக்கும் இருக்காது. ஆனால் இந்த உலகத்தின் முடிவில் கடைசி நாளில் இயேசுவின் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பாகிய துன்மார்க்கர்களை நியாயம் தீர்க்கிற ஒரு தீர்ப்பு நாள் இருக்கிறது. அது தண்டனை கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பாகும். அது துன்மார்க்கர்களுக்கான நியாய தீர்ப்பாகும். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை, பின்பு நான் வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த நியாய தீர்ப்பு துன்மார்க்கர்களுடைய கிரியைக்கு தக்க நரகத்தில் தண்டனை கொடுக்கப்படுகிற தீர்ப்பு ஆகும். பரலோகத்தில் பரிசுத்தவான்களுக்கு அவரவர் நல்ல செயல்களுக்கு ஏற்ப எப்படி மேன்மைகள் கொடுக்கப்படுகிறதோ அதே போல் நரகத்திலும் எல்லா துன்மார்க்கர்களுக்கும் ஒரே விதமான ஒரே அளவிலான தண்டனை தான் என்பது கிடையாது. அங்கும் அவனவனுடைய துர்க்கிரியைகளுக்கு ஏற்ப தண்டனைகளில் வித்தியாசங்கள் உண்டு. துன்மார்க்கர்கள் எல்லோருக்குமே நரகம்தான். எல்லோருக்குமே அழுகையும் பற்கடிப்பும் தான். இளைப்பாறுதலே கிடையாது. கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் எரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த தண்டனைகளிலும் வித்தியாசமான தண்டனைகள் கொடுக்கப்படும். கொலை செய்தவனுக்கும், விக்கிரக ஆராதனைக்காரனுக்கும், கொள்ளைக்காரனுக்கும், விபச்சாரக்காரனுக்கும், இன்னும் பல வகையான பாவங்களை செய்தவர்களுக்கும், அதாவது ஒரே வகையான தண்டனை இருக்காது. கொலை செய்தவனுக்கு வேறு தண்டனை, கொள்ளையடித்தவனுக்கு வேறு தண்டனை. நாம் தேவன் மகா நீதிபரர். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களில், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு கூறுகிறார். எனவே நாம் யாரும் சோர்ந்து போக வேண்டியது இல்லை. கர்த்தருக்குள் நாம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அநியாயக்காரனையும் அக்கிரமக்காரனையும் இயேசு சும்மா விடமாட்டார். அதன் பலனை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். இரவும் பகலும் தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்யாது இருப்பாரோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. எனவே எந்த நியாய தீர்ப்பில் நாம் பங்கடைய போகிறோம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆமென்.